தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், பின்பு மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் மற்றும் ஹஸ்தம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரொம்பவுமே ஒரு மனதிற்கு ஆனந்தமான நாளாக இருக்கும். ஒரு சில நாட்களில் நம்ம நண்பர்களை சந்திக்கிறதோ, இல்லை உறவினர்களை சந்திக்கிறதோ, இல்லை அலுவலகத்திலேயே நம்ம கூட வேலை பார்த்தவங்க இவங்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது எப்போமாவது ஒரு சில நாட்கள் தான் நமக்கு நாஸ்டாலஜிக் டேஸாக இருக்கும். பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதும், ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசினா கூட நம்ம மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதல், தைரியம், உற்சாகம் இது எல்லாமே கிடைக்கும் இல்லையா? மேஷராசி நேயர்களுக்கு, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி ஒரு சிலர் உங்கள்கிட்ட பணம் கேட்கலாம், திருப்பி கொடுத்துட்றேன் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டுலாம். இன்றைக்கி யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. தேய்பிறை அஷ்டமியான இன்று கண்டிப்பாக ஒரு துர்க்கை ஆலயம் போங்க. மனசுக்கு ரொம்பவுமே ஆறுதலான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது. லாபத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் சுப விரயத்தை கொடுத்தாலும் இன்று மனதிற்கு ரொம்ப திருப்தியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு, அதாவது ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்குவது நல்லது. புதுசாக ஏதாவது வேலையெல்லாம் தேடணும் அப்படின்னா வேலைக்கு விண்ணப்பம் செய்வதை இன்று மாலை நேரத்தில் செய்யலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று புதிதாக ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு மங்கள பொருள் கொடுப்பதோ ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். இன்று எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தருவதாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிதாக திருமணமானவர்கள், உங்களினுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடந்தது, இது அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன ஒரு சில குறைபாடுகள் வந்து போகலாம். இந்த குறைகளை உங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்வது உங்களுக்கு மனதிற்கு பாரங்கள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு புனுகு சாத்துவது உங்களுக்கு மிகவும் சிறந்த பரிகாரமாக அமையும். சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபத்தை சேர்க்கும். புதிதாக தொழில் தொடங்குவது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்தில் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குறிப்பாக புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு நாட்களாக உடல் ஆரோக்கிய குறைபாடுடன் இருந்து வந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது. இன்று மருத்துவ செலவுகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் சற்று மன கவலைகளும், பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். இன்று இவர்களிடத்தில் அமைதி காத்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். தேய்பிறை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது மனதில் நல்ல ஒரு உறுதியான ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை காணலாம்.
வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக தொடர் விசாரணைகள் இருந்தவர்களுக்கு இன்று அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஆறுதலான பதில்கள் கிடைக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு வரவுக்கு மேல் செலவுகளும் காத்திருக்கிறது. இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே அமையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மற்றும் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் அனுகூல பலனை கொடுப்பார். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அஷ்டமியில் துர்க்கையை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பதும் கண்டத்தில் சனி பகவான் இருப்பதும் கணவன் மனைவியிடையே சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் நீங்குவதற்கு நண்பர்களின் உதவி தேவைப்படும். பல நாட்களாக பேசாமல் இருந்த நண்பர்கள் இன்று மீண்டும் உங்களிடத்தில் பேசுவது ஒரு விதமான மன மகிழ்வை கொடுக்கும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும். உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மனதில் உற்சாகமான நாளாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். தேய்பிறை அஷ்டமியான இன்று பைரவரை வணங்கலாம். பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு இன்று முந்திரி மாலை சாற்றுவது கிரக தோஷங்களை நீக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றிகளை கொண்டாடக்கூடிய நாளாகவே அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். காலை வேளையில் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வெகு நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்வது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் சுக்கிர பகவான் லாபத்தில் இருப்பதும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரக்கூடியதாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று புதிய வேலை தேடுவது, வேலைக்கு விண்ணப்பம் செய்வதும் வெற்றியை தரலாம். தேய்பிறை அஷ்டமியான இன்று நீங்கள் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மாரியம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்ற உங்களினுடைய வெற்றிகள் மனதிற்கு அமைதியை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேரக்கூடியதாகவே அமைகிறது இந்த நாள். இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடந்தேறும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதோ அல்லது குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு போன்ற நற்செய்திகளை இன்று கேட்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வேலை விஷயத்திலையும் இடமாற்றங்கள், பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இதில் சம்பந்தப்பட்ட நற்செய்திகளும் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக மருத்துவ செலவில் இருந்த தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். இதுநாள் வரையில் வேலை விஷயத்தில் ஏமாற்றங்களை சந்தித்தவர்களுக்கு இன்று அந்த முயற்சி வெற்றியடையும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மனதில் ஒரு நல்ல புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுப்பார்.
பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று சந்திரனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பது வீடு, வண்டி, வாகனங்கள் போன்றவை வாங்குவது, விற்பதில் வெற்றிகளை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன சஞ்சலங்களுக்கும் இன்று ஒரு நல்ல உயர்வை பார்க்கலாம். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும். இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வது ஒரு மன அமைதியை தரலாம். ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் ஆன்மீகத்தில் ஆலய தரிசனங்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானால் இன்று உங்களுக்கு மன அமைதி உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீட்டிலையும் நல்ல லாபம் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதும் மற்றும் சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் விலகும். கும்பராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் கணவன் மனைவி ஒற்றுமை மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதில் ஆழமான உறுதியான ஒரு நாளாக இருக்கும். ஒரு சில முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து போகும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் நற்செய்திகளும் வந்து சேரும். திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் போராட்டங்களும் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. இன்றைய நாளில் மீனராசி நேயர்களுக்கு நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி மனதிற்கு ஒரு ஆறுதலை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.